பகிர்ந்து கொள்ள இந்த கிருபைக்கா நன்றியோடும் ஸ்தோத்திரம். நான் மறைக்கப்பட்டு நீ வெளிப்படும்படியாக ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமை ஜீவனில் இயேசுவின் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சிலுவையில் போகிறதுக்கு மேலே 3 காரியங்கள் நடந்தது. சிலுவை போகிறதுக்கு மேலே சிலுவை தொங்கும்போது 3 காரியங்களை பற்றி பேச போகிறேன். இயேசு காசு 3 காரியம் செய்தார். முதல் காரியம் என்னன்னா, அந்த அவரை இந்த சிலுவையில் அருள்னு சொல்லிட்டு தீர்க்கப்படுறது முன்னால் ஒரு காரியம் நடக்குது. ரெண்டாவது சிலுவையில் அவர் தொங்கும் போது ஒரு காரியம் நடக்குது. மூணாவது அவர் சாவின் மூலமாக ஒரு காரியம் நடக்குது. 3 காரியங்கள் ஆண்டவர் நடக்குது. இந்த 3 காரியத்தை குறித்து தான் நான் பேச போறேன். முதல்ல என்ன பண்ண, அதாவது சொல்றேன், பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட், ஹேங்கிங் ஆன் த கிராஸ், இஸ் டெத். 3 மணி பிரித்து நான் சொல்ல போறேன். முதல் காரியம் என்னன்னா பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ஜட்மெண்ட். இன்னும் அவர் நியாயத்திருக்கல, இந்த மாதிரி சிலுவையில் அறையணும்னு சொல்லிட்டு சொல்லல. அப்போ என்ன பண்ணுறான், பிளாத்து என்ன பண்ணுறான், அவன் பெரிய பிரதனாசியெல்லாம் அவர்கிட்ட சொல்கிறானுங்க, இந்த மாதிரி இவரை நீ பாரு யூதாவின் ராஜான்னு சொல்லிட்டான், நீ இவனை எப்படியாவது சிலுவையில் அறணும் அப்படின்னு சொல்லும் போது நல்ல பிளாத்துக்கு நல்லா தெரியும் போய் சொல்கிறானுங்க, அவனை எப்படியாவது விடுதலை பண்ணணும், எப்படியாவது விடுதலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டு யோசிக்கிறான். பட் ஆனால் ஆண்டவர் வார்த்தை அவனை சொல்லிடுறான். அவனை கேட்குறாரு, பிளாத்து கேட்கும் போது நீ யூதாவின் ராஜாவன்ற போது அவர் ஆமான்னு. ஸோ அவனால் ஒன்றும் பண்ண முடியல, அவனால் ஒன்று விடுதலை பண்ண முடியாது. பண்ணலாம், அவன்கிட்ட அந்த பவர் இருந்தது. பட் அவனால் என்ன பண்ண மாட்டேன்றான். உடனே என்ன பண்ணுறான், தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறான், அந்த நேரத்தில் இந்த கிங் ஹேரோது இருந்தாராம் அந்த இடத்துல ஜெருசலேமில். என்ன பண்ணுறான்னா, அந்த கிங் ஹேரோதுக்கிட்ட அமுச்சு விட்றான். அமுச்சு விட்டு அவர் எதா பண்ணுவார், சரி ஒன்று சிலுவையில் அரைன்னு சொன்னால் அவர் சொன்னார்ப்பா நான் அரைஞ்சிட்டேன், விடுதலை பண்ணுன்னு சொன்னால் அவர் சொன்னார் நான் அரைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணிட்டேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு பிளாத்து என்ன பண்ணுறான், அவர்கிட்ட அனுப்பிச்சான். அவர்கிட்ட அனுப்ப அவர் என்ன பண்றாரு பார்க்கலாமா? லூக்கா 23 லூக்கா 23 8 படி. ஹேரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசிரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றஞ்சாட்டி கொண்டே நின்றார்கள். அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மிதுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்திற்கு அனுப்பினான். அல்லேலூயா. கிங் ஹேரோது என்ன பண்றான், அவர் மாதிரி அசிங்கப்படுத்தி அவர்கிட்ட சில காரியங்கள் பார்க்கணும், அவர் செய்யலன்னு ஒன்று ரொம்ப அசிங்கப்படுத்தி ஒரு மாதிரி நீதான் ராஜாவா அப்படின்ற மாதிரி திருப்பி பிலாத்துக்கிட்ட அனுப்பிச்சிடலாம். இவனுக்கு பிளாத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவனை இது பண்ணுறதுக்கு. ஆனால் ஏறியதுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. 2 பேருமே செய்யலை. ஆனால் இப்பேற்பட்ட ஆட்களை ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய பாருங்க. அதே 12 படிமா. முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராய் இருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேர் விரோதியா இருந்தானுங்களாம், ஏரோதும் பிலாத்துவும். ஆண்டவர் என்ன பண்றாரு, 2 பேரையும் நண்பர்களாக்குனார். எவ்வளோ பெரிய காரியம் பாரு. 2 பேர் விரோதிகளாக இருந்தாங்க. அவர் போகிற பாடுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணாரு, 2 பேர் விரோதியாக இருந்தாரு, நண்பனாக்குங்க. இன்னைக்கு இந்த யூஎஸ் இஸ்ரேல் ஈரான் வாரில் யாரு நண்பனாக்க முடியும்? யாரால முடியும்? யாரால முடியும்? உங்களால முடியும், என்னால் முடியுமா? தேவனால் நம்மளால முடியும். எப்படி முடியும்? தேவனிடத்தில் கேட்கும்போது, ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கொண்டு அவங்களுக்குள்ள 2 பேரும் நண்பனாக்கு. உங்கள் விரோதிகளையும், நம்ம விரோதிகளை எப்பவுமே விரோதியாக தான் பார்ப்போம் இல்லையா? என்னைக்காவது அவங்கள ஒரு மனுஷனை பார்த்துருக்குறோமா? இல்லை, விரோதிகளை விரோதியாக தான் நம்ம பார்க்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த விரோதிகளும் நம்மளுக்கு நண்பனாக்கணும். அல்லேலூயா. அவர் என்ன சிலுவையில் அறையிலே அவரை, ஆனால் இருந்தாலும் எவ்வளோ பேர் ஒரு காரியத்தை செய்கிறார் பார்த்தீங்களா? விரோதிகளும் நண்பனாக இருக்கிற தேவன்.
இப்படி இருந்தாலும் 2 பேரும் நண்பன். நம்ம விரோதிகளுக்கும் நம்ம பண்ண வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே அவங்களை என்ன நண்பனாக. அல்லேலூயா. எத்தனை பேர் இவங்க விரோதிக்காக ஜெபம் பண்ண போறீங்க? இவ்வளோ பேர் கை தூக்கினா நிறைய விரோதி இருக்காங்க கையில் அர்த்தம். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம் என்ன பண்றாரு? சிலுவையில் தொங்கும் போது ஒரு காரியத்தை பண்றாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பார்க்கலாமா? மத்திய சுவிசேஷம் 27 39 43 படுமா? அதான் 39. அந்த வழியா நடந்து போறவர்கள் 27 39. மத்திய சுவிசேஷம் 27 43. அதான் 43. அல்லேலூயா. என்ன பண்ற? ஆண்டவர் சிலுவையில் தொங்கும் போது என்ன ஆண்டவர் எதனால் சிலுவையில் அறையப்பட்டாரா? நான் யூதாவின் ராஜான்னு சொல்லிட்டேன். அவனுக்கு ஆனால் பரவாயில்ல ஒத்துக்க மாட்டேன்றானுங்க. ஒத்துக்க மாட்டேன்னும் போது ஆனால் சிலுவையில் தொங்கும் போது ஒரு காரியத்தை அவங்க வந்து பண்றானுங்க. என்ன சொல்றானுங்க? 41. அப்படியே பிரதான ஆசிரியரும் வேதபாதரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரேலின் ராஜாவானால் இப்போதே சிறையிலிருந்து இறங்கட்டும், இவனை நாங்கள் விசுவாசிப்போம். அவ்வளோ வழியில் போகிற தேவன் அந்த மாதிரி சொல்லும் போது அதுக்கு தானே இறங்கி வந்தார். அவர் அதுக்கு தானே வந்தார். இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிக்கத்தானே வந்தார், விசுவாசி மாற்றமுன்னு. இப்போ சொல்லும் போது இப்போ பிரதான ஆசிரியர் இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் வச்சுங்க, அவர் ஒரு சட்டம் போடலாம். சட்டம் போட்டோன்னா சட்டம் ஆகிடும். அதே மாதிரி பிரதான ஆசிரியர்கள் இப்போ சொல்லும் போது அந்த நேரத்தில் இறங்கி வந்திருந்த விசுவாசிக்கணும்னு சொல்லும் போது இறங்கி வந்திருந்தாருன்னா அது ஒரு வேலை ஒரு மாதிரி போயிருக்கும், சட்டமாக இருக்கும். ஆனால் ரட்சிப்பு வந்திருக்குமான்னு தெரியல. என்ன எழுதப்பட்டு இருந்ததுன்னா, இயேசு மரித்து 3ஆம் நாள் விழுத்தெறிந்த பிறகுதான் ரட்சிப்பு அந்த நேரத்தில் உருவாகும்னு சொல்லிட்டு இவ்வளோ வழியில் போகிறாரு. எவ்வளோ வழியில் போகிறார் அவர். அந்த வழியில் போகும்போதும் என்ன பண்ணார்? அவனு சொல்கிறானுங்க, சரி நீ வா, நீ இறங்கி வா, உனக்கு ரட்சிப்பு அவங்கெல்லாம் விசுவாசிக்கிறோன்னு சொல்லும் போது ஒரு நிமிஷம் அவர் இறங்கி வந்திருக்கலாம். ஆனால் இறங்கி வந்திருக்கலாம். இறந்து வந்தால் எதாக இருக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? இறங்கி வரல. ஏன் எழுதப்பட்டிருந்தது 3ஆம் நாள் உயிர்த்தினார். பிலிப்பியர் 2:8 படிவான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்ணாராம்? மரண மனுஷனாய் காணப்பட்டு மறைய பரியந்தும், அதாவது சிலுவையின் மறைய பரியந்தும் கீழ்ப்படிந்தவராய் தன்னை தாழ்த்தி கொண்டார். நீ வாடா யூதாடு ராஜா, நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொல்லி இறங்கி வாடான்னு சொன்னாலும் இறங்கி வந்துருக்கலாம். ஆனால் என்ன பண்ணாரு? பிதாவ தேவன் என்ன சொல்லியிருக்காரு? 3ஆம் நாள் தான் முகித்தெழுந்த பிறகு தான் ரட்சிப்பு உண்டாகும். அது கீழ்ப்படிந்து என்ன பண்ணாரு? அந்த வழியெல்லாம் தாங்கிக்கிட்டார். எல்லா வழியும் தாங்கிக்கிட்டார். கீழ்ப்படிதல் எவ்வளோ முக்கியம் பாருங்க. ஒபீடியன்ஸ் எவ்வளோ முக்கியம் பாருங்க. கீழ்ப்படிதல் ஆண்டவர் பண்ண அந்த இடத்துல பண்ணி இறங்கிட்டு இருக்கலாம். இறங்காமல் என்ன பண்ணாரு? அங்கேயே சொல்லி அந்த பாடுகளை பட்டார்.
ஆனால் கீழ்ப்படிதல் ஆண்டவர் பிதாவதன் சொல்லிட்டார், 3ஆம் நாள் வீழ்த்தெழுந்த பிறகு தான் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி என்ன பண்ண கீழ்ப்பதல். நம்ம எத்தனை பேர் ஆண்டவர் வார்த்தையை கீழ்ப்படுகிறோம்? வாரம் இந்த சபையில் பேசுகிறோம், எத்தனையோ பேர் பேசுகிறோம். எத்தனை பேர் நம்ம வார்த்தையை கீழ்ப்படும்? எத்தனை பேர் கீழ்ப்படும்? ஆக்சுவலி எத்தனை பேர் படிக்கிறோம் வார்த்தைகள்? கீழ்ப்படிதல் எவ்வளோ முக்கியம் பாருங்க. ராஜாதி ராஜா வானத்தையும் பூமியை படைத்த தேவன் என்ன பண்ணார்? அவ்வளோ பாடுகள் பட்டு போகும்போதும் என்ன பண்ணார்? அவங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக என்ன பண்ணார்? கீழ்ப்பண்ணி கம்னு இருக்கிறார். நான் கீழ்ப்படிந்த வார்த்தை இப்போ தான் முதல்ல நான் பேசுகிறேன்னா, வேறு யாருமே பேசவே இல்லையா? எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறீங்க. நான் தமிழ் தானே பேசுகிறேன், ஃப்ரெஞ்சில் பேசல, இல்லை இட்டாலியில் பேசல. இல்லை, கீழ்ப்படிந்த வார்த்தையில் மன்னிப்புன்ற மன்னிப்பே அகராதியில் ஒருத்தர் சொன்னார், அந்த மாதிரியா? கீழ்ப்படிந்த வார்த்தையில் நம்மளுக்கு கிடையாதா? கீழ்ப்படிஞ்சா தாங்க ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வர முடியும். யாருக்குமே ஆண்டவர்கிட்ட பேசுறாரு, டே நீ பண்ணுறது தப்பு, நீ பண்ணுறது தப்புன்னு சொன்னார். அந்த தப்பை உணர்ந்து தான் நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை நாளைக்கு செய்ய போகிறேன், திங்கக்கிழமை அன்னைக்கு. ஏன்னா எனக்கு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தேவன் அவர் தான். என்னுடைய எரிக்கோவால் இடிக்கக்கூடிய தேவன் அவர் தான். ஒவ்வொரு முறையும் நம்ம கீழ்ப்படியும் போது எரிக்கோவால் இடிக்கப்படுது. உங்கள் வாழ்க்கையில் அந்த தடைகள் எல்லாம் உடைக்கப்படுது. ஆசீர்வாத தடைகள் எல்லாம் உடைக்கப்படுது. கீழ்ப்படிதல் தான் எல்லாமே நடக்கும். ஆண்டவர் வார்த்தைகளை படித்து அதுபடி நம்ம நடக்கும்போது, ஆண்டவர் வார்த்தை சில பேர் பேசும்போது கேட்கும்போது, அது கீழ்ப்படி நடக்கும்போது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். மாற்றமே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துடலாம், ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. இப்போ சொல்கிறேன், நீங்கள் கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு தான் பிரச்சனை. எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் இவன் காரியத்தை சொல்ல பேஸ்டமா எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றுமே கேட்காம இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டீங்களா, ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் ஆண்டவர்கிட்ட சொல்லாதீங்க. ஆண்டவர் ஒரு நல்லவராக இருந்தாண்டா ஒரு காது மட்டும் பிரச்சனையா, 2வது காது பிரச்சனை, அதில் வழியாக போதில்லை. ஒரு காது தான் இப்படி போய் மூளைக்கு போவோமே, 2 காது படிச்சது ஆண்டவர் தப்பா பாரு? என்ன மாதிரி ஆளுக்கு இவ்வளோ யூஸ்வார். ஒரு காது இருந்தால் செவிட்டு காதுலேயே வச்சு நான் என்ன பண்ணுவேன்? 2 காதில் மிஷின் போட்டு கூட இதை கேட்குது. கீழ்ப்படிதல் எரிக்கோவால இடித்து போடும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தைரியமா கைத்துக்குங்க. இது ஒன்று கீழ்ப்படிதல் என் வாழ்க்கையில் என்னுடைய எரிக்கோவால இடித்து போடுன்னு சொல்லிட்டு விசுவாசமா இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. பா, நீ தான் ஒரு அல்லேலூயா கொஞ்சம் கேட்குற மாதிரி ஒரு மிஷின் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். 3வது மரணத்தில் ஒரு காரியத்தை பண்றாரு. எத்தனை பேருக்கு மரணத்தை பார்த்தா பயம்? எத்தனை பேர் மரணத்தை பார்த்தா பயம்? நான் 3 முறை வாழ்க்கையை மரணத்தை நான் பார்த்தேன். 3 முறை பார்த்துருக்குறேன், கண்ணுக்கு எதிர்க்க. இப்போ பைக் ஓட்டு போகிறது தெரியும், எல்லாம் தெரியும். பைக் ஓட்டின்னு போகும்போது ஓட்டிகிட்டே போகிற வச்சுக்க, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போய் ஒருத்தன் அடிப்பட்டு ரத்த வெள்ளத்தில் இந்த இருந்துட்டான்னு வச்சிங்களேன், அதை பார்த்துட்டோன்னு நம்ம வச்சுங்க. அடுத்த நிமிஷம் என்ன தருமோ அந்த நிமிஷம் வண்டியை ஓட்ட முடியாது. நம்ம ஒரு மாதிரி ஒரு மாதிரி மரண பயம் எங்களுக்கே வந்துடும், ஓட்டுற எல்லாருக்குமே வந்துடும். அப்படியாவது கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு வந்து வீட்டில் விட்டுடுவோம். வீட்டில் விட்டுட்டு திடீர்னு போய் இதை வெளியே போய் கடைக்கு போகணும்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவோம்? பைக் எடுக்க மாட்டோம், எடுத்துகிட்டு நடந்தே போய் வாங்கின்னு வந்துடுவோம். அந்த நிமிஷத்தில் அந்த நேரம் நீ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மரண பயம் நம்மளுக்கே வந்துடும், மரணம் வந்துடும் அந்த நாட்டில் இருக்கணும். ஆனால் அடுத்த நாள் நம்ம காத்தால் எழுச்சி ஆஃபீஸ் பண்ணோம், அப்போ என்ன பண்ணோம்? வண்டி எடுத்துடும். அந்த பயம் என்ன பண்ணோம்? கொஞ்சமாக போயிடும். அது எப்படி போச்சு? அந்த மரண பயம் எப்படி போச்சு? ஸ்கூட்டரில் போயிடுச்சா? எப்படி போச்சு?
இன்றைக்கி நம்ம மரண பயத்தில் வண்டியில் போகிறோம், சில டைமில் எங்கேயோ ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சு. எனக்கு ஒரு வாட்டி யூஎஸ் போகும்போது இப்போ தான் யூஎஸ் ஃபஸ்ட் டைம் போகும்போது இந்த ஃப்ளைட்டை பற்றி அப்போ தான் தெரியாமல் போய் ஆராய்ச்சி பண்ணேன். அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது ஃப்ளைட்டு கிராஷ் எல்லாம் போடுறாங்க. எப்படி 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 கிராஷ் ஆகி கடலில் விழுது, எப்படி இடுதா எரிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பார்த்துட்டு உட்காந்துருந்து ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே சேர்த்துட்டு ஆண்டவரே ஒழுங்காக போயிடுச்சு. மரண பயம். ஆனால் அந்த பயத்தை எடுத்து போட்டார் ஆண்டவர். அதுக்கு எப்படி, யார் எடுத்து போட்டா? இயேசுவின் மரணம் எடுத்து போட்டுச்சு. இயேசுவின் மரணம் தான் நம்ம மரண பயத்தை எடுத்து போச்சு. பார்ப்போமா? எபிரேயர் 2:14-15 படுங்க. Hebrew 2 14. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்ணாரு? தன் மரணத்தினால என்ன பண்ணாது? நம்ம கிட்ட இருந்த மரண பயத்தை எடுத்து போட்டார். நம்ம கிட்ட இருந்த மரண பயத்தை எடுத்து போட்டார் தேவாதி தேவன். அல்லேலூயா. நீ நம்ம மரண பயம் இல்லாம தைரியமா எடுத்து வெளியே போறோமா, நடந்து போறோமா, இது போறோமா, இங்க உணர போறோமா? எப்படி போறோம்? எப்படி போறோம்? இத்தனையோ இப்போ நீங்கள் பேப்பரில் பார்த்து இல்லை நியூஸ் பார்ப்பீங்க, சில பேக்கணும் இத்தனையோ சாவை பற்றி பேக்கிறோம். டெய்லி சாவு நடக்குது, எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது, எவ்வளோ காரியங்கள் நடக்குது. ரோட்டில் நடந்து போகும்போதெல்லாம் வண்டி ஏறி போகுது, இது பண்ணி நின்று இந்த வண்டியில் இருக்க மாட்டோம், எவ்வளோ நடக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு அந்த மரண பயத்தை இல்லாமல் நம்ம நடக்கிறோன்னா அது காரணம் யாரு தாம்மா? ஆண்டவரோட மரணம். எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க நம்ம தேவன். தம் மரணத்திலையும் ஒரு காரியத்தை செய்யறார். நம்ம இப்போ தானே ரத்தத்தினால் பாவத்தை கழுண்டார், இது பண்ணார், அது பண்ணார். ஆனால் இந்த 3 காரியங்கள் பாருங்கள், எவ்வளோ அருமையான ஒரு காரியம். ஆண்டவர் ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார், வெளிப்பாடு கொடுத்தா. அதுதான் நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். அவ்வளோ அருமையான தேவன் நம்மளுக்காக. நீங்கள் மரண பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, நீங்கள் சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் ஒரு சமாதானத்தோடு. மரண பயம் இருந்தால் சமாதானம் இருக்குமா? சொல்லுங்க பார்ப்போம். ஏன்ச்சு வெளியே போக முடியுமா? வெளியே போவோமா? வீட்டிலே நடக்க பயப்படுவோம். சேரில் உட்காந்துக்கும், சுவிட்ச் போடுறதுக்கு பயப்படுவோம். ஐயோ ஷாக் ஆகிடமோன். பாத்ரூம் போக பயப்படும், ஏன்னா பாத்ரூமில் வழிக்கு விழுந்துருவோமோன். இல்லையா? அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. சுவிட்ச் போடுறதுக்கு தைரியமாக போடுறோம், வயர் தொங்கினால கையில் பிடிப்போம், பாத்ரூம் தைரியமாக நடந்து போவோம். ஏன்? அந்த மரண பயத்தை எடுத்து போட்டார் இயேசுவின் மரணம். அல்லேலூயா. இவ்வளோ தேவனை பற்றி நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ண போறீங்க எனக்கு தெரியாது. இவ்வளோ பெரிய தேவன் நம்ம தேவன் பாருங்க, எவ்வளோ பெரியவர் பாருங்க. ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம வாழ்க்கையில பாருங்க, நம்ம விரோதிகளை நண்பனாக்குற தேவன். நம்ம கிழிப்படும் போது என்ன பண்றாரு? எரிக்கோ வாள், நம்மளோட ஆசீர்வாதத்தை தடை செய்யறது எரிக்கோ வாழை எடுத்து போறார். அல்லேலூயா. மரண பயத்தை எடுத்து போட்டு நீங்க நம்ம சந்தோஷத்தோடு சமாதானத்தை வாழவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, எங்களை அதிகமாக நீர் அன்பு தேவனே, அதிகமாக அந்த வேலைக்கா நன்றியோடு ஸ்தோத்திரம். சப்பா, நீர் எங்களோடு பேசுனீங்க ஆண்டவரே. இந்த நாளில் 3 காரியத்தை கொடுத்து நீ எங்களோடு பேசுனீங்க ஆண்டவரே. சப்பா, நாளில் எங்கள் விரோதிகளை எங்களை நண்பனாக்குற தேவனா ஆண்டவரே, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். நாங்கள் வார்த்தைகளை படித்து வார்த்தைகளை கீழ்ப்படி நடக்கும்போது ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைக்கு எல்லாம் எரிக்க வாழையும் நீ இழுத்து போட போகிறதுக்காக நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கும். விசேஷமாக எங்களுக்குள்ள இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நாங்கள் வாழ அந்த மரண பயத்தை எங்களை விட்டு எடுத்து போட்டதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் பிதாவே. இவ்வளோ பெரிய தேவன் எங்கள் தேவனாக இருக்கிறதுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே. நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டீரே, அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும் பிதாவே. எல்லா துதி கன மகிமை செலுத்துக்கிறோம் ஜீவனில் இயேசு பிதாவே. ஆமென்.